ஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நீங்களும் உங்கள் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் சில தெளிவான வழிகள் இருக்குது. முதல்ல பிபி மானிட்டரிங். உங்கள் பிபியை ரொம்ப உன்னிப்பாக கண்காணிக்கணும். சில சமயம் வீட்லேயும் நீங்கள் உங்கள் பிபியை தவறாமல் செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். 2வது பரிசோதனைகள், அதாவது சில யூரின் டெஸ்ட்டு, ரத்த பரிசோதனைகளை கரெக்டாக செஞ்சுக்கணும். இது உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்க ரொம்ப உதவும். 3வது பேபியோட க்ரோத் ஸ்கேன். உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை உன்னிப்பாக கண்காணிக்கணும். அதுக்காக சில தேதிகளில் நீங்கள் ஸ்கேன் எடுக்க கண்டிப்பாக வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது மருந்துகள். தேவைப்பட்டால் மட்டும் உங்கள் பிபியை கட்டுப்படுத்த சில மாத்திரைகள் எடுக்க வேண்டியது வரலாம். இது உங்கள் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கக்கூடிய ரொம்பவே பாதுகாப்பான மாத்திரை தான். அதை சரியான நேரத்தில் நீங்கள் தவறாமல் எடுக்கணும். நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும். அதாவது பகல் நேரத்தில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தூங்குறது, படுத்திருக்கிறது, தூங்க முடியலன்னா கூட படுத்திருக்கிறது. இரவு நேரத்தில் ஒரு 6 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இதுவே உங்கள் பிபியை கட்டுப்படுத்த பெரிய அளவில் உதவும்.